ஹாய் நண்பர்களே, WBல ஒஸ்தி சாம்பியன் அப்படின்னா ஒரு சில பேரை நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்பவே மோசமான சாம்பியன் அப்படிங்கிறது அவங்க வின் பண்ண ரேட்ஸ்னையும் அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த மாதிரி ஒஸ்து வேர்ல்டு சாம்பியன் இன் WB ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். WBல இது வரைக்கும் வின் பண்ணதுலேயே ஒஸ்டான சாம்பியன் அது எதனால் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது பில் கோல்ட்பர்க். கோல்ட்பர்க் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இப்படி பேசுறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கோல்ட்பர்க் உண்மையிலேயே ஒரு தங்க தான். ஒரு காலத்தில் தங்க சாம்பியன்ஷிப்பை வச்சு இருந்து மக்களை மகிழ்ச்சாரு. ஆனால் அது அப்போங்க அவர் 2 டைம் யூனிவர்சல் சாம்பியன் இருந்தார். அந்த ரெண்டுமே போரிங்கை தவிர்த்து தேவையில்லாமல் சாம்பியன் ஆக்கியிருக்கிறாங்க. 2 தடவையுமே கோல்ட்பர்க்கை சாம்பியன் ஆக்கினதுக்கான விஷயம் தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்லீனில் ரசல்மேனியாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அவரை WWE யூனிவர்சல் சாம்பியன் ஆக்கினாங்க. அதுக்கு காரணம் என்ன? பிராக் லெஸ்னரை ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி யூனிவர்சல் சாம்பியன் ஆக்கினாங்க. அடுத்த 20 நாளில் தோற்று போனார். ஆக்சுவலி அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. சும்மா கடந்த பாம்பை வேலியில் தூக்கி போட்ட மாதிரி. ஃபீல்டு நல்ல சாம்பியனாக தான் இருந்தார். ஆனால் ரோமன் ரெயின்ஸை ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆக்கணும், ரோமனுக்கும் கோல்ட்பர்க்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தணும்னு சொல்லிட்டு கோல்ட்பர்க்கு யூனிவர்சல் சாம்பியன் ஆக்குறாங்க. கடைசியில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் பாதிக்கப்பட்டவர் ஃபீல்டு பிரேவ் ஆகிட்டாங்க. சாம்பியன்ஷிப்பை வச்சு ரசல்மேனியாவுக்கு முன்னாடியே தோற்று போயிட்டார்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோல்ட்பர்க்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துதான் கேட்டிங்கன்னா அதுவும் நடக்கலை. ரோமன் ரெயின்ஸ் கொரோனா காலனால என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் வேற வழியே இல்லாமல் கோல்ட்பர்க்கும் பிரான் ஸ்டோமனுக்கும் மேட்ச் நடத்தி அதில் பிரான் ஸ்டோம்னை சாம்பியன் ஆக்கியிருப்பாங்க. எதுக்கு சாம்பியன் ஆனோ அப்படின்னு தெரியாமையே அந்த நேரத்தில் கோல்ட்பர்க் சாம்பியனாக இருப்பார். எதுக்கு சாம்பியன் ஆனோன்னு தெரியாமல் சாம்பியன் ஆனார் கோல்ட்பர்க்னு சொன்னோம்ல. ஆனால் ஏன் சாம்பியன் ஆனோன்னு இருந்தவர் தான் பிரான் ஸ்டோமன். பிரான் ஸ்டோமன் WBல யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ். WBல பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் எனக்கு கொரோனா வந்துடும் அப்படிங்கிறதுனால அவர் வராமல் போயிட்டார். இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குங்கிறதுனால. அதன் காரணமாக பிரான் ஸ்டோமன் நியூ WB சாம்பியன் ஆனார்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் WB ஷோ நடத்தி பிரான் ஸ்டோமனை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாங்க. உருப்படி அவர் ஏதாவது மேட்ச் பண்ணாரா? பிரைவேட் கூட ஸ்டோரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடுப்பு எதுனாரு. இருக்கிறதுலையே ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்லேயே மொக்கையாக வச்சுருந்தவர் அப்படின்னா கண்டிப்பாக பிரான் ஸ்டோமன் தான். வேறு வழி இல்லை. WB பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன்ட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. எப்படி ஓட்டணும் அப்படின்னு தெரில. சம்மர் ஸ்லாமில் தான் அவருக்கான சாம்பியன்ஷிப் தோல்வி இருக்குது. அது வரைக்கும் வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு பிரான் ஸ்டோமனை வச்சு முட்டி மோதி தள்ளியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டால்ஃப் ஜிக்லர். பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மணி இந்த பேக்கை கேட்சிங் பண்ணி சாம்பியன் ஆனதெல்லாம் கோல்டன் மூமெண்ட் தான். ஆனால் அதை பிளாக் அண்ட் ஒயிட் மூமெண்ட் ஆக்குனது WB. இவர்கிட்ட சாம்பியன்ஷிப் போயிடுச்சுங்க. இவர் 2 தடவை சாம்பியன், ஆனால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கிடையாது. அது என்னப்பா அப்படின்னா WBல எல்லா சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. NXTல கூட ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் டால்ஃப் ஜிக்லர் அந்த டைமில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மெயின் கேட்டகரியில் அவங்க கொண்டு போகலை. அதனால் இப்போ மெயின் கேட்டகரியில் கொண்டு வந்தும் அவரை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கலை. இதுக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். டால்ஃப் ஜிக்லர் சாம்பியனான சில நாட்கள்லேயே தோற்று போயிட்டார். அதுக்கான காரணம் WB பார்த்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லருடைய ரேஜிங் பிடிக்கல. ஆல்பர்ட் ரிவோ கிட்ட மீண்டும் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செகண்ட் டைம் ஆல்பர்ட் ரிவோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கி இவரை தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரே மிஸ்டீரியோ. ஆக்சுவலி இவர் தான் நம்பர் 1 இடத்துல கொண்டு போயிருக்கணும். ஆனால் இன்னொரு ஆள் இருக்காரு, முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். அதனால் அவரை சேர்க்கலை. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரே மிஸ்டீரியோ WBல எத்தனை தடவை WB சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காருன்னா ஒரு தடவை தான். ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி மிட் கார்டில் இருக்கிறவங்களும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலாம், அண்டர்ரேட்டும் சாம்பியன் ஆகலாம், அதுவும் ரசல்மேனியாவில் கேட்டாங்களே பீட் பண்ணி ஆகலாம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினவர் தான் ரே மிஸ்டீரியோ. அந்த டைம்லலாம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் கேட்டாங்கல், மார்க் ஹென்ரி மாதிரியான பெரிய ஆள் தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் மிட் கார்டும் வின் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியனா அப்படிங்கிறத நிரூபித்தவர் ரே மிஸ்டீரியோ. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா WB சாம்பியன்ஷிப்பை ஒரு மண்டே நைட்டால் வேக்கண்டாக இருக்குது. CM Punk வேக்கண்ட் பண்ணிட்டாரு. அந்த சாம்பியன்ஷிப்பை இவர் வின் பண்ணி மிகப்பெரிய மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரே மிஸ்டீரியோ WB சாம்பியன் என்னாரு எத்தனை நாள் இருந்திருப்பார்? என்னப்பா ஒரு மாதம் 2 மாதம் இல்லை, லெஸ்ஸர் தான் 1. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மண்டே நைட்டாக நடக்குதுன்னா மண்டே நைட்டாவோட ஓப்பனிங்கில் நியூ WB சாம்பியனாக ரே மிஸ்டீரியோ மாறிட்டார். அன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டில் ரே மிஸ்டீரியோவை தோக்கடிச்சு ஜான்சனாவை சாம்பியன் ஆக்கிட்டாங்க. ஜான்சனா இப்போ இருக்க கோடி ரோஸ் மாதிரி தாங்க, அடிக்கடி சாம்பியன்ஷிப் வின் பண்ணிகிட்டே இருப்பார்.
ஜான்சனாவால் பல ரெஸ்லிங் கெரியர் லைஃப் இழந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியே இருக்குது. அந்த மாதிரி தான் WWE சாம்பியன்ஷிப்பை அன்றைக்கி தான் ரே மிஸ்டீரியோ வின் பண்ணார். செலிப்ரேட் பண்ணி பேக் ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே ஜான்சன் ரீமேட்ச் கேட்டு அன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் மீண்டும் ஜான்சன் அன்றைக்கி அவர் வின் பண்ணது எத்தனாவது தடவை 8வது தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பார். ஆனால் ரே மிஸ்டீரியோ அன்றைக்கி முதல்ல வின் பண்ணி அன்றைக்கே தோற்று போயிருப்பார். வரலாற்றிலேயே ஒரு ஒஸ்டான சாம்பியனாக அன்றைக்கி ரே மிஸ்டீரியோ மாறி இருப்பார். அதுக்கப்புறமா ஆர்விடி ஜான்சனா கிட்ட மனித பங்கை கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆனார்ல. அதுக்கான காரணம் ECWடைய ரேஜினை WWE கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் ஜான்சனாவை விட்டு கொடுக்காத WWE 3வது முறையாக ஜான்சனாவை WWE சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ECWவில் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற வெறும் 28 நாளிலேயே மீண்டும் ஜான்சனாவை சாம்பியன் ஆக்கினாங்க. இதுக்கு எடுக்குதா பருத்தி மூட்டைவை நீங்கள் குடனுக்கு கொண்டு போனீங்க, பருத்தி மூட்டை இருந்த இடத்துலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா கெவின் நேஷ் டீசல் அப்படிங்கிற கேரக்டருக்கு கொடுக்கும்போது புது கேரக்டர் கொடுத்துருக்குறோம், சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. அப்போ WWE வியூவர்ஷிப் நல்லா தாங்க இருந்தது. இவரை சாம்பியன் ஆக்கணும்னு அகல பாலாத்து போயிட்டு WWE இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்லர்ஸை பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறமா ஸ்டோரியில் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்டர்ரேட்டாக மாற்றி விட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் டீசலை WWE பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. கெமமாக்கி கண்ணு முழிச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி WWE கண்ணும் பார்த்தீங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நாட்களில் டீசலையும் தோக்க வச்சுட்டாங்க. இதனால தான் டீசல் WWEயோடைய ஒஸ்ட் சாம்பியனாக தற்போதைக்கு இருக்கிறாரு. அடுத்த நபர் பிக்கி WWE சாம்பியன் ஆனதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட் தான், அது எல்லாருமே ஒத்துக்குவோம். ஆனால் அந்த நேரத்தில் இன்னொருத்தர் பெரிய கையாக இருந்தார். வேற யார்? அண்ணன் ரோமன் ரெய்ன்ஸ் தான். யாருமே பழைக்க முடியாத சாதனைகளை WWE பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பிக்கி சாம்பியனாக இருந்து என்ன பண்ண போகிறாரு? அவர் என்னதான் முக்குனாலும் அவர் ஒரு சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத காட்ட முடியல. WWE பார்த்தீங்கன்னா பொறுத்து பார்த்தாங்க. அடுத்த 2 மாதத்தில் 60 நாளில் ப்ராக் லெஸ்னர் கிட்ட டைட்டில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு சாம்பியன் ஆனோம், ஏன் சாம்பியன் ஆனோம் அப்படின்னு தெரியாமல் தோற்று போன ரெஸ்லர்ஸில் பிக்கியும் ஒருத்தர். அதுக்கப்புறமா ஜிண்டர் மகால் WWEல பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ஒரு மிட்கார்டர் தான் WWEல. ஆனால் திடீர்னு WWE மார்க்கெட்டிங் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக திண்ணையில் கலந்தவனுக்கு திடுக்குன்னு இருந்தது கல்யாணங்க மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி WWEல இடமே தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் கடந்தவர் தான் ஜிண்டர் மகால். அவரை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக? இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாருமே WWE நேசிக்கிறாங்க. WWE ரெஸ்லரான எதுவும் இந்திய ரெஸ்லரான ஒருத்தரை சாம்பியன் ஆகினா இன்னும் நேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜிண்டர் மகாலை சாம்பியன் ஆக்கினாங்க. அது WWE நினச்ச தப்புலேயும் மிகப்பெரிய தப்பு. WWE ரெஸ்லர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா WWEல ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியன் ரெஸ்லரான ஜிண்டர் மகால் ஆக முடியலை. பிகாஸ் இந்தியர்களே ஜிண்டர் மகாலை வெறுத்தாங்க. ராண்டி ஆர்டன் மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ் கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப் போகும் பட்சத்தில் ஃபேன்ஸ் எல்லாருமே ராண்டி ஆர்டனுடைய ஃபோக்கஸிங்கை தான் பார்த்தாங்க. ஜிண்டர் மகாலை பெருசாக கண்டுக்கலை. அதனால் ஜிண்டர் மகால் WWE சாம்பியன் ஆகியும் இந்தியனுடைய ஆடியன்ஸை அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியலை. அதனால் ஹோஸ்ட் சாம்பியன் லிஸ்ட்டில் அவரும் வந்துட்டார். அதுக்கப்புறமா ஜாக் சோயகர் இளம் ரெஸ்லர், ECW ரெஸ்லர். WWE மெயின் ராஸ்டர் கொண்டு வந்ததுக்கப்புறமா மனித பேங்கை யூஸ் பண்ணி ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகினார். ஆனால் WWE நினச்ச அந்த பர்ஃபார்மன்ஸை இவரால் கொடுக்க முடியலை. ஏன்டா இவரை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினச்ச WWE சில நாட்கள்லேயே இவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடுங்க வச்சுட்டாங்க. மற்றவங்க மாதிரி 50 நாள் சாம்பியன் இருந்தார், 70 நாள் சாம்பியனாக இருந்தார் அப்படிங்கிற பட்டம் கூட கிடையாது. சில வாரங்கள்லேயே தோக்கடிச்சிட்டாங்க. நம்பர் 1 சர்ப்ரைஸ் வேறு யாருமே இல்லை, வின்ஸ் மெக்மேன் தான். WWE ரேட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவரை இவர் தான். WWE ரேட்டிங் நாசமாக போகிறதுக்கு காரணமும் இவர் தான். WWE சாம்பியனாக வின்ஸ் மெக்மேன் ஆனால் நல்லா இருக்குமா? ஆனால் அவர் பண்ணியிருக்கிறாரு. WWE நம்ம ஓனராக இருக்கணும், WWE சாம்பியனாக நம்ம இருந்தால் மக்கள்லாம் நம்மளை வெறுப்பாங்க. அதன் மூலியமாக நம்ம கார்பரேட் சாம்பியனாக இருக்கணும்னு நினச்ச வின்ஸ் மேக்மேன் WWE சாம்பியன்ஷிப்பே அந்த டைமில் வின் பண்ணியிருக்கிறாரு. ஹல்க் ஹோகன் மாதிரி தலையில் தலப்பாலாம் கட்டிட்டு நானும் WWE சாம்பியன் தான் சொல்லிட்டு என் ECW சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டு ஒரு காலத்தில் பெரிய ஆளாக இருந்திருக்கிறாரு. ஆனால் ஃபேன்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கலை. அதனால தான் ரெஸ்லிங் கெரியர்லேயே ஒஸ்ட் சாம்பியன்னா நம்ம வின்ஸ் மேக்மேனை சொல்கிறோம். ஆக்சுவலி வின்ஸ் மேக்மேன் மக்கள் எல்லாருமே நம்மளை பயங்கரமாக ஹேட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய வில்லன் ரெஸ்லராக ஆயிரும்னு நினச்சாரு. ஆனால் ஃபேன்ஸ் யாருமே வின்ஸ் மேக்மேனை ஏற்றுக்கலை. அதுக்கு காரணம் வின்ஸ் மேக்மேன் ஒரு ஓனர், அவர்கிட்ட சாம்பியன் போனால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக மக்கள் வெறுத்த ஒரு சாம்பியனாக வின்ஸ் மேக்மேன் இருக்காரு. சரி, நான் இப்போ 10 பேர் சொன்னோம்ல, இதில் யார் ரொம்பவே பரிதாபமாக சில நாட்களில் தோட்டு ஒஸ்ட் சாம்பியனாக இருந்தார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்